ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சண்டே ஃபுல் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு சண்டே விலாக் போட்டு. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா மொட்டை மாடியில் தான் நைட்டு தூங்கணும். நிரு ரக்ஷு எந்திரிங்க. இப்போ நம்ம கீழே போகலாம். மேலே பாட்டு சவுண்டாக கேட்குது, நம்ம காப்பரேட்ஸ் டைம் வந்துடும். ஸோ நம்ம வந்துட்டு கீழே போகலாமா? எந்திரிச்சாச்சு. ஹாப்பி மார்னிங், குட் மார்னிங். இந்த வீடியோ பார்க்கும்போது எல்லாம் 12th எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெடி ஆகிட்டுருப்பீங்க. எக்ஸாம் எழுத போகிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஆல் தி பெஸ்ட் செல்லக்குட்டிங்களா. எல்லாருமே நல்லபடியாக எக்ஸாம் அட்டன் பண்ணிவிட்டு நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. ஸோ ஹாப்பியாக அட்டன் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம கீழே போகலாம், ஓகேங்களா? மணி 6:30 ஆயிடுச்சு. கீழேயா இருந்தால் நம்ம 9 மணி வரைக்கும் 8 மணி வரைக்கும் தூங்குவோம். மேலே மாடிங்கிறதுனால நேரம் எந்திரிச்சிட்டோம். அது இல்லாத நாளைக்கு எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதனால வந்துருக்கேன். நம்ம செடி அப்படியே எந்திரிச்சோடனே பொறி கொண்டாக்கத்தை மடிக்கிறேன். தண்ணி ஊற்றணும் வீட்டில் போதா. பாருங்க, நம்ம வீடெல்லாம் இப்படி தான் கிடச்சி எல்லாம் குப்பம் வீடு மாதிரி. துணி வந்து துவைச்சி துணியை கொண்டாந்து போட்டு அப்படியே வச்சுருக்கோம், மடிக்கவே இல்லை. காலைக்கு இப்போ எனக்கு நேரமாக தரும்போது நான் இன்னைக்கு குச்சா போய் வச்சிட்டோம். டாகி பையனை நேரமாக திறந்து விடாதனால கேட்டு உள்ளே வச்சா போயிட்டான். இப்போ போயிட்டு நான் ப்ரஷ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். இந்த நாய் ஒன்றுக்கு போய் வச்சுட்டான். ஒன்றுக்கு போய் வச்சுட்டான். இது துணி பாத்ரூமில் துணி கிடக்கு. ப்ரஷ் பண்ணிட்டு வந்துடுறோம். மாறு இருக்குது. அம்மா வீட்டில் கிச்சனும் பார்த்தீங்கன்னா இப்படிதான் கிடக்கு. நைட்டு கொஞ்சம் சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு வடித்து வச்சுருக்கேன். சூடாகத்தான் நல்லா இருக்குது. பல் வளைக்கிட்டு வந்துடல. வாயில் நான் ஃபேஸ் வாஷே பண்ணாமல் இருக்கேன். நம்ம போய் ப்ரஷ் பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம வாசலில் கோலம் போட்டு ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு. அந்த சேனலே நம்ம கோலம் வீடியோ போடல. இன்னைக்கு ப்ரஷ் பண்ணிவிட்டு அதை போடலாம். அது வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் ஃபோன் சார்ஜ் ஏறட்டும். அம்மா கோலம் போட்டுட்டாங்க. கோலம் போட்டேன். செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு மேலே மட்டும் ஊற்றணும். டீ வச்சு குடிச்சிட்டு அப்புறம் மேலே போய் டோர் அடைச்சி விட்டுவோம். இன்னைக்கு வீடெல்லாம் செலவுங்க. அது உனக்கு எக்ஸாம் முடிஞ்சால் நான் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட்டு சார்ட்டு வாங்க போனோம். ஆனால் புட்டை வைக்க தேங்காய் இல்லையே. இந்த கடையில் இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? தெரியலை. புட்டை வைக்கணும்னா தேங்காய் காலையே நல்லா வேறாக இருக்கு. உனக்கு பால் ஊற்று. இந்த டீ ஊற்றி வச்சாச்சு. அடுத்து டீ குடிச்சிட்டு தான் அடுத்து 1 by 1 வேலை பார்க்கணும். அப்போ தான் சமைக்கிறது யோசிக்கணும். ஓகே, என்ன பேசிகிட்டு இருக்கேன்? மடி டீ அடுப்பில் ஊற்றி வச்சுருக்கேன். சரி, அதுக்குள்ளார கோலம் போட்ட வீடியோவை அந்த யூடியூப் சேனலில் போடலான்னு சொல்லிட்டு உக்காந்தா மேடம் வந்து படுத்தாங்க. எப்படி கையெல்லாம் மடித்து வச்சுக்கிட்டு எப்படி தூங்குறாங்க பாரு. இங்கே பாருமா, நான் எப்படி போய் டீ ஆத்த இல்லை. இப்போ நான் எப்படி போய் டீ ஆத்துறதுக்கு? யார் நானா? என்னைய கல்யாணம் பண்ணி கொடுக்க யார் முன்னாடி வரேங்கிறா? சரி, மாப்பிள்ளை பார்த்துடலாமா எனக்கு?
நான் என்னது பார்க்கணும், நீங்கள் தான் பார்க்கணும். அப்படியே தூங்குது என்ன பண்ணாலும். சரி, இப்போ இவனை அப்படியே தூக்கிட்டு தான் போய் நான் டீ ஆற்றணும். தூக்குறேனாம்மா வேண்டாம். நாங்கள் வந்து மடியில் படுக்கும்போது நான் போனான்னு அடிச்சு உதச்சி துரத்துவனா வர டீ எடுத்துக்கலாம். பால் பல்ல பிள்ளைக்கு பல் வர விழுந்துருச்சு. கார்பரேட்ஸ் வராமல் இருந்தால் தெரியல. அதுக்கு வேறு ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க, கார்பரேட்ஸ் வரதுக்கு நீங்கள் என்ன ஒரிஜினல் சிங்கரா, ஒரிஜினல் வாய்ஸ்லேயே பாடுறீங்க அப்படின்ட்டு. ஏன்டா இப்படி எப்படா நடந்து வரான், வாத்து மாதிரி நடந்து வரான்டா. இங்கே பாருங்க அழுக்கு துணி, அழுக்கு துணி எடு எடு எல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. ஏம்மா நிறைய சொல்லலாமே அழுக்கு துணி வச்சு. அழுக்கு துணி வச்சு நிறைய சொல்லலாமா? அதுதான் கரெக்டு தான். ஏன் சொல்ல முடியாமல் கிடக்குதா என்ன? சொல்லலாமே தங்கம், சொல்லலாமே தங்கம். அப்போ சொல்லு. அங்கே பாரு ஒருத்தர் நான் எப்படி படுக்க வச்சிட்டேன்னு தெரியுமா? அவுத்து அவுத்து போடுவாங்க, அதை எடுத்து வெளியில கூட போட மாட்டாங்க. என்னம்மா ஸ்டைல் காட்டிட்டு இருக்கியா முதல்ல? ஆமா, ஸ்டைல் காட்டுறாங்க, ஸ்டைல். காட்டுவேன், நீ காட்டுவ, நீ யாருன்னு எனக்கு தெரியும். என்னதான் தெரியலையே. என்ன சொன்ன? அவன் செத்தான் அப்போ. எந்திரி 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 எந்திரி. ஏன் பாவம் நல்லா தான் இருக்கும். வயிற்றுல குட்டி இருந்தா என்ன பண்ணுவ? களைஞ்சு போயிடும். எந்திரி. இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. நான் படுத்தனா நீடிட்டு படுக்குது. இப்ப பாரு அவன் அப்படியே படுத்திருக்கான். இப்படி படுக்கணும், படுக்கணும்தா. தலகாணி ஏதாச்சும் வேணுமா? எங்கேயோ ஓடி போயிட்டான். சிம்பாஸ் லவர். அம்மா அவன் பேர் குட்டிதாம்மா. அவ பேரு குட்டியா? குட்டி. குட்டி எங்க வாழக்கானா? குட்டி சிம்பா எங்க? சிம்பா எங்க? வாழங்க போனா. அவ கண்ண பார்த்தா ஐயோ அம்மாங்கிற மாதிரி பாட்டு பாட வேண்டியதா. அவங்க மாமியார் வீட்டுக்குள்ள சிம்பா போய் படுத்து வச்சு தெரியுமா? காலையில் நான் பல்லு விளக்கும் போது அம்மா இன்னும் அவங்க ஃபேக்ட்ரியிலேருந்து அவ்வளோ புகை வருது. அதோ சிம்பா அந்தானே குட்டியை பார்க்க ஓடிட்டாமா. அவ்வளோ லவ்வாடா. வீட்டில் கூட இருக்க மாட்டேங்கிறான். வீடு வர எடுத்து இது சொல்லுவாங்களே, இது பொண்ணு வீடு, இது மாப்பிள்ளை வீடு. ஆமா, இதான் பொண்ணு வீடு, இதான் மாப்பிள்ளை வீடு, இதுதான் மாப்பிள்ளை வீடு, அதுதான் பொண்ணு வீடு. ஆமா, அப்படிதான் சொல்லுவாங்க. வண்டி சாவி எடுத்த வண்டி இறக்கிட்டா இரு, நான் இப்போ சொல்கிறேன். நடுரோட்டில் நல்லா கரெக்டாக வரும். இது பொண்ணு வீடு, இதே மாப்பிள்ளை வீடு. அங்கே மாப்பிள்ளை தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏ சிம்பா இங்க வா. சிம்பா அம்மா, சிம்பா என்ன பண்ணுற பாருமா இந்த பக்கம். ஏ சிம்பா இங்க வா. சிம்பா 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 ஏன்னா இப்படி போய் முள்ளு குத்திட்டு வர? நீனு முள்ளு குத்திக்காத சிம்பா, வலிக்கும் சிம்பா, வலிக்கும் சிம்பா, வலிக்கும் சிம்பா, வலிக்கும். சிம்பா குட்டி எங்க? சிம்பா சிம்பா குட்டி எங்க? சிம்பா குட்டி எங்க? சிம்பா சிம்பா குட்டி எங்க? சிம்பா குட்டி எங்க? சிம்பா குட்டி எங்க? சிம்பா குட்டி எங்க? அம்மா சிம்பாட்ட குட்டி எங்க கேளுமா? அம்மா சிம்பாட்ட குட்டி எங்க கேளுமா? அம்மா எங்கடா குட்டி? அவன் ஆள் பேர் குட்டி. எங்கடா வாழ? எங்கடா
சிம்பா குட்டிங்க. நான் சிம்பா மேலே சவாரி பண்ணிட்டா அவ்வளோதான், அப்புறம் சட்னி ஆயிடுவான். என்ன பண்ணுறீங்கோ? இந்த இது தண்ணி நிறைஞ்சிருச்சுன்னு போக்கு அதான் அந்த இது முளைச்சிருக்கு. அம்மா அதை இந்த பக்கம் போடு, வாடாமல்லி அந்த பக்கம் வச்சுடு. அதெல்லாம் பிடிச்சிக்கிச்சு பாரு, டேபிள் ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சிக்கிச்சு. நேற்று குட்டி பண்ண வேலை. முன்ன செடி வரட்டும், வந்து அப்படியே இந்த பக்கம் ஏற்றி விட்டுறலாம். மீட்ரு போட்டி எடுத்து வச்சிருவோம்ல இந்த வாரம். நான் சொல்றது தேங்கட்டங்க எங்கடா டே வாடாமல்லி? எங்க வாடாமல்லி கொண்டு கறி ஏதோ பாட்டு இல்லை. என்ன பாட்டு? என்ன பாட்டு? இப்படி போட்டாலே வந்துருமா? ஏதோ ஒரு விதை வந்தா போதும், அப்படி இல்லைன்னா அப்புறம் அத்தை இப்போ வர வேலை இருக்கு. அப்போ இவனுங்களாம் போய் சாப்பிடாம இருந்தா சரி. ஏன்னா இவனும் குட்டி ரொமான்ஸ் பண்ற இடமே இதுதானே. ஏசிம்பா அவன் பாரு நீ பண்றது எப்படி பாக்குறான்னு. போக்குண்டா நான் வந்துட்டாமா. இதா இங்க போட்டுடலாம். நீ இங்க முன்ன செடி முளைக்கிட்டுங்க, அங்க இப்பதான் இந்த செடி வச்சிருக்கோம் பாரு. டேபிள் ரோஸ் அங்கேயே தான் வச்சிருக்கு பாரு. அதெல்லாம் தளைஞ்சு வருது. என்ன வச்சிருக்கு? டேபிள் ரோஸ். இங்க பாரு. என்ன எவன் பண்ண வேலை இது? செம்பருத்தி நல்லா தளைஞ்சிருச்சு. கொண்டா புடியுதா? ஐயோ ஐயோ ஐயோ. இவன்ல பூவே வர மாட்டேங்குது. இதெல்லாம் இந்த நாய் கொண்டாந்து போடுது. வேற மேல வேறமன்னு போடு. இது மட்டும் பண்ணுங்க சாமி, கிளறி மட்டும் விடுங்க சாமி. கிளறனா உள்ள போல அது போய்க்கும். ஏ சிம்பா குட்டி எங்கடா? அழுக்கு தனியா வருமா? என்னடா அப்பா டப்புன்னு நல்ல அடி. நீ சாவி வெளியே தான் இருக்கும். சரி நீங்கள் போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். எனக்கு என்னன்னு தெரியாது, அக்காட்ட சொல்லியிருக்கேன். மேடம் கிளம்பிட்டாங்க வண்டி எடுத்துட்டு. டேய் பார்த்து போயிட்டாங்க, கதவு கிட்ட சாத்தி விட்டுப்பாங்க, நான் குளிக்க போகிறேன். நான் பாத்ரூம் எல்லாம் கழுவிட்டு வெளியில் கழுவி விட்டு செவுரெல்லாம் சோப் அடிச்சு கிடச்சி பாத்ரூம் செவுறு அதெல்லாம் ஆசிட் ஊற்றி கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு மூச்சு விட முடியாமல் மயக்கம் போட்டு உளுந்து எந்திரிச்சு. ஏன்னா நீங்கள் கழுவி தரணும்னா நீங்களும் செஞ்சு தர மாட்டேங்கிறீங்க. சரி உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். நீ சொல்ற கிட்டா எதுக்கு காசு கொடுத்து இழந்த வருது. முட்டை சைஸ் வந்து பாரு. இருங்கடா பொட்டு வச்சு வந்துடுறேன் கையோட. ஒரே நிமிஷம் இருங்க சாமி, ஒரு வேலையை முடிச்சுட்டு நான் வந்துடுவேன். அடுத்து சமைக்க போக முடி. சோட்டிங்களுக்கு மட்டும் இங்க வந்துச்சு. அவங்க சோறு போட்ட சொல்லி போய் சாப்பிடுச்சு. சிம்பா கிட்ட கொண்டு திறந்துச்சு. அத்தை சவுண்டா? சாப்பிட்ட உடனே இங்க திருப்பி சிம்பா கிட்ட வருது. சவுண்டு கேட்டுச்சு. அதுதான் இவன் தான் கூப்பிடுறான் போல. ஏமா ஏமா உன்னை யாரும் கண்டுக்கலையா? எப்பட்டு சுங்குரி அப்படியே நச்சுக்கணும்னு தோணு. எங்க பல்லு உள்ளது காட்டு, நம்ம சாணியில பல்லு போட்டுக்கலாம். போது விடு விடு. பல்லு இது காட்ட முடியும். ஒரு பூச்சி எடுத்தேன் தெரியுமா இன்னைக்கு அவன் மேல இருந்து. அம்மா என்ன அம்மா அவனுக்கு மேக்கப் பண்ணி விடுவேன் கேட்குறான் பாரு.
எங்கேயுமே வைக்கிறேன் அன்னைக்கு நடுவில் வச்சு சொன்னா நடுவில் தான் வச்சுருக்கேன். நல்லா பாரு நடுவில் வச்சிருக்க. மஞ்சள் கலர் கண்ணு, மஞ்சள் கலர். அவனுக்கு மஞ்சக்காமல் இருக்குன்னு நினைக்கிறேன். சத்தியமா சொல்றேன், குழந்தைய கூட இவ்வளவு நேரம் கையில வச்சிருக்கேன்னு தெரியல. சொல்லுதுமா, என் குழந்தை பிறந்த உடனே கூட நான் இப்படிலாம் கையில வச்சிருக்க மாட்டேன்னு. இளங்கோழி முட்டை நல்லா தான். 55 ரூபா. 55 ரூபா கார முட்டை. அந்த பேலன்ஸ் 5 ரூபாய்க்கு தான் 2 வாங்கிட்டு வந்துருக்குது. அதே திங்கலாம் பண்ணால எப்படி தங்க உடனே திம்ப. இப்பதான் குளிச்சுட்டு வந்தேன், எனக்கு ஆசிட் மூக்கு வாயில ஏறி போய் கிடக்குது. திட்ட சாப்பிட்டு திட்டியாச்சு. ஏக்கா நீ இப்படி சாப்பிடுறியா? நோ, அம்மா பிரெட் ஆம்லெட் போட்டு தரோம். வீக்லி ட்வைஸ்க்கு மேலே நூடுல்ஸ் சாப்பிடக்கூடாது. வீக்லி ட்வைஸ்க்கு மேலே இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் சாப்பிடக்கூடாது. அவனே போயிட்டான். பட்டு சப்போர்ட்டுக்கு போகுது. பட்டுவோட ஃப்ரெண்ட் இல்ல, அப்புறம் தோஸ்த். என்னம்மா அதையாம கட்டுற? ஐயோ, ஏன் எப்படி நீ இதை போட்ட? மரியாதையை திறந்து கொடு. சோகா திறக்க முடியலன்னா நானே அனுப்பி போட்டேன். எதுக்கு திறக்கணும்? அது திறந்தாதான் கொஞ்சம் வருதாம்மா. தர அம்மாவே திறக்கணும்ல, என்னால் எப்படி திறக்க முடியும்? போட்டு அழுத்தி விட்டுட்டோமா இஷ்டத்துக்கு. ரோஸ் 2 மட்டும் இருக்குப்பா. இப்போ எவ்வளோ வருது? அம்மா இது ஒயிட்டு, அதில் பாரு பழம். இதுதான் எனக்கு குறுக்கே வரமாட்டேங்குது. இவன்ல இதோட வெட்டிடலான் இருக்கேன். ஏன்? அப்பதான் தெளிஞ்சு வரும். நீ இதுல வந்து குறுத்து வர்றதை பார்த்துட்டு வெட்டி விட்டுருவேன். வெட்டி அதுலேயே சொருகி விட்டுரு. அப்படிதான் பண்ண போறேன். இதோட வெட்டி விட்டுட்டு வெட்டி அதுலேயே சொருகி விட்டுரு. வேலை முடிஞ்சிச்சு. வெட்டிக்கல ஒரு 2 நாளைக்கு இருக்கட்டும். இதுல வந்து நல்லா துளுர்த்து வந்துருச்சு. நல்லா துளுத்துருச்சு. அக்கா அக்கா அவனை பார்க்க. ஆனா மொட்டு வருமானு தெரியல. அங்கே பாரு. 1 மணி ஏமாத்திட்டாங்க. எவ்வளோ பெரிய பூ பாரு. அதே போல் அதுலேயும் மொட்டு வரவே இல்லை. பழமை டெய்லி வந்து பூத்துறது. அவ்வளோதான். இனி அது மொட்டு வந்துருக்கும். இதுலேயும் வரதில்லை. அது இப்போ தான் கண்ணு வேர் வருது, மொட்டு வருது. சரி தண்ணி ஊற்றிடு. ஆமாம் கீழே வருது. இப்போ கொடுக்க என்ன பாப்பாட்டா? அம்மா பால் ஊற்றுறாங்க. ஓடாங்க பாரு, ஓடுறாங்க பாரு. போடு போடு ஓடு ஓடு ஓடு. சிக்கிது. அதுதான் நாங்கள் பிரெட் ஆம்லேட் போட்டுட்ருக்கேன். காலையில் சாப்பாடு வந்து முட்டைக்கலைக்கு பிரெட் ஆம்லேட். இதோட ரெசிபி வந்து நான் வந்து ஒரு ஸ்டைலில் போடுவேன். அதோட ரெசிபி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். ஒன்ஸ் அப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் ரெசிபி சீக்கிரமாக உங்களுக்கு கொடுத்துறேன். வாய்ஸ் ஓவர் கொடுத்து இன்றைக்கே கொடுத்துறேன். எப்படிக்கம்மா? நேற்றே வந்திருக்கும். இந்த வீடியோ நாளைக்கு தானே வரும். நேற்றே வந்திருக்கும். என்ன பண்ணுறீங்க? அங்கே இது வைக்கலையா? வரட்டு போட்டுக்கு கழுவணும். ஐயோ ரத்தம் வருதே. தொட 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 தொட. ரத்தமா? அந்த உள்ள குழல் ரத்தமா இருக்குமா? குழலா? ஒரு மூளையா தொடக்கண்ணு. ஒரு அந்த குழல் உள்ள ரத்தமா இருக்குமா? அந்த ஓட்டைக்குள்ள அதான் குழல் உள்ள குழல்ன்றது. கட்ட நம்ம பயந்துரும். வேப்ப முச்சு ஓடிச்சுட்டு வரேன். வேப்ப மரத்துக்கு நான் எங்க போறது? சும்மா ஒரு இதில் மட்டும் கொண்டு போ. நான் அதை போட்டுக்கிறேன். சரி போய்டும். 2 நாள் கழிச்சு நான் தோடு போட்டுக்கிறேன். சண்டே ஸ்பெஷல் என்னவா? சண்டே ஸ்பெஷல் இப்போ வரைக்கும் எந்த சாமி இல்லை. அக்கா நீங்கள் என்ன பண்ணுற? சிம்பா சார் அங்கே தூங்குறாரு. அவருக்கு பாவு லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு.
அக்கா வந்துருச்சுக்கா. அம்மா சின்சியராக துணி துவைக்கிறாங்க. அம்மா அங்கே பார். ஆளை தேடி போயிருக்கான், கூப்பிட்றான் பத்தியா? ஏய் ஏ சிம்பா, காது கேட்காத நாய். அங்கே நிறு தீ வைக்கிறோம். பேக் மாதிரி சிரிச்சிட்டு இருக்க. இப்போ நீ பண்ண தப்பு நீயே திட்டு வாங்குறது நானு. எனக்காக ஒரு திட்டு கூட வாங்க மாட்டேன் நீ. எப்பயும் திட்டு தான் வாங்கிட்டு அப்படியேங்க அப்பா ரொம்ப அப்படியே இது மாதிரி தான். அம்மா பார்த்துருக்கேன். பாவம் இந்த நாய் லவ் ஃபெயிலியரில் படுத்தி கிடக்குது. ஏம்மா மா இங்கே பாரு, வா மேலே போய் காய் போடணும். ஏய் வண்டி எடுத்து நல்ல விடு. என்ன என்ன அம்மா ஏ சொன்னா மட்டும் கம்முன்னு உட்காந்துருக்கா, நான் ஏ சொன்னா என்னன்ற. அம்மா என்னோட பெரிய ஆளு, என்னோட 2 வருஷம் சின்ன பிள்ளை. 2.5 வருஷம் தானே பாப்பா. ஆனால் எப்படி இருந்தாலும் பார்த்தா நான் தாக்கா உனக்கு அக்கா மாதிரி இருக்கேன். சரிப்பா உன் மண்டை மாதிரி தூக்கி வச்சுக்கோ. எங்கே நம்ம போகிறோம்? மொட்டை மாடிக்கு போகிறோம் துணி காய போட. இப்போ பாப்பா எங்கே நம்ம போகிறோம்? துணி காய போட வந்தாச்சு. அம்மா இது நாளைக்கு பூக்குமாம்மா? திஸ் இஸ் அம்மா போர்வை. ஏன் துவைக்கிறேன்னா இதை வளர்த்துறமே செல்ல பிராணி உள்ளார வந்து உச்சா போய் வைக்கிறான். அக்கா புள்ள தானே? ஆமாம் அக்கா பிள்ளையா? காணா அவனை. என்னம்மா காரில் குச்சியெல்லாம் போட்டிருக்கேன்? அதெல்லாம் வீடியோவில் கேப்சர் ஆயிருக்கு. ஏ பாப்பா, ஆல்ரெடி இந்த கம்பி நமக்கு சொல்லக்கூடாது, நான் கம்முன்னு இருக்கிறேன். பாருங்க சிம்பா பட்டு பட்டு வந்து சிம்பாக்கு ட்ரைனிங் கொடுக்க. பட்டு மூஞ்சி அவ்வளோதான், போச்சு போச்சு போச்சு. பட்டு தின்றுச்சு. சிம்பா எல்லாரும் கஷ்டப்பட்டு இருந்துச்சு, பட்டு ஒரே வாயில பிடிச்சிச்சு. வெயில் கொளுத்துது. வாங்க வாங்க. பட்டு சரி சரி கேட்பா கேட்கலாமா? பா கேட்கலாம், பா கேட்கலாம், வேறு கேட்கலாம். அக்கா நீ எதோ வேலை பண்ணுறியாம்மா? அக்கா பட்டு நீ ஏதோ வேலை செய்கிறேன்னு சொல்கிற, அப்படி என்ன வேலை செய்கிறேன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் டீ வச்சிருக்கிற அவங்க மொத்தத்தில் என் பட்டுக்கு பால் ஊற்றல, அதான் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். ஏம்மா இங்கே படுத்துருக்குறான்? ஒரு இடத்துல ஒரு டைம் படுத்துருக்குறான். என்ன பண்ணுற? இப்போயா சண்டே ஸ்பெஷல் ஏதாச்சும் இருக்கா? இப்போதைக்கு நான் வந்து இங்கே பாரு, இங்கே பாரு. இது பாவம் போகிறேன். ஓ ஓ அம்மா அம்மா இந்த நாய் நகருக்கு இல்லை. பட்டு பட்டு நீ இறங்கிடு, பட்டு நீ இறங்கிடு. சோறு வைக்கலான்ட்டு அரிசி வச்சு. இந்த தண்ணி என்ன பண்ண போகிற? குடிக்க போகிறேன். நீ குடிச்சாலும் குடிப்பேன். பட்டு அம்மா இன்னைக்கு என்ன சமைக்குது கேளு. நான் ஒன்றும் சமைக்கல சாமி. அவன் கேட்குறான் பாரு. பட்டு அம்மா அங்கே, அம்மா அங்கே உனக்கு கொடுத்து சோறு வைக்கிறேன்.
என்னம்மா சமைக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். சோறு 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 சோறுக்கு தொட்டுக்க தொட்டுக்க பார்ப்போம். என்ன சண்டே ஸ்பெஷல் என்ன? அப்புறம் இதை பிடிச்சி இப்படி நசுக்கி விட்டுருவேன். அடி சப்பு சப்புன்னு இருக்குல்ல. உன் ஃப்ரெண்டு அங்கே ஒன்று கூப்பிட்றான் பாரு. உன் ஃப்ரெண்டு கூப்பிட்றான் பாரு. மட்டன் மட்டன் இதுலயே போட்டு கழுவுற? தண்ணி சேவ் பண்ணுறீங்களோ? ஆமா. பண்ணுங்க பண்ணுங்க. ஏய் கொழுப்பு போடலடா. அக்காட்ட சொல்கிறேன். அக்கோய் கொழுப்பு இல்லை. இந்த சிம்பா எது கத்துனா? ஏ சிம்பா எதுக்கு சாமி கத்துன? யார் வந்தா? எக்ஸா? எக்ஸன்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு காலையில் போய் கொஞ்சிட்டு வந்துட்டேன். எனக்கு தெரியும். இந்த மாடியிலேருந்து ஒன்று பார்த்துட்டேன். ஆளா தூங்கிட்டாரு. இன்னும் ஈரமாக இருக்கு. சேத்துல போய் விளையாண்டதே நாயே. ஒரு பயந்துட்டு நான் பயந்துட்டுக்கோ ஒரு செகண்ட். அப்பா அந்த நாய் என்னை இப்படி பயன்படுத்திட்டு இருச்சுமா. நான் வந்துட்டு பேசிட்டு இருந்தேன். அவனும் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். என்ன நினைச்சான்னு தெரியல, இப்படி கத்தி பயமுடுத்திட்டு இருச்சு. சரி இவர் என்ன இங்கே தான் கதின்னு கிடப்பாரு. ஏப்பட்ட நீ மேட் ஒழுங்க விடு. அம்மா நானும் பட்டு விளையாடுறேன் பாருமா. சரி என்ன பண்ணிக்கிறது வரைக்கும்? சோறு வச்சிருக்கேன். மட்டன் அப்படியே வந்து ஒரு 4 விசில் விடலாம்னு சொல்லிட்டு அப்படியே குக்கரில் இது பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சமாக செல்ல வரைச்சி ஊற்றி கட்டு அம்மா ஒன்று அரைச்சி ஊற்றி குழம்பு வைக்குதான். இன்னும் அரைச்சி ஊற்றி ஐயோ குடிக்கணும் நோய். சரி நான் போகிறேன். டாட்டா வாரேன் அப்புறமா. வீடியோ எடுக்க வாங்கடானா 2 பேரும் இங்கே குமிஞ்சிட்டு என்னடா பண்ணுறீங்க? சிசர் வரைகிறீங்களா? எருமிங்கள என்ன பித்திராட்டத்தனம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் போகிறேன். அம்மா இப்போவே என்ன இப்படி ஸ்மெல்லு வருது? எப்படி இந்த ஸ்மெல்லு இங்கே ஒருத்தர் இப்படி தூங்குறாருன்னு எனக்கு தெரில. அவர் வருவார். அவருக்கான ஆட்டம் இன்னும் வரல. பட்டு உனக்கு ஸ்மெல் வரலையே பட்டு? வந்துச்சுமா. மாமா பிடிக்கிறாமா? நல்லா தூங்குறானே. தூங்கிட்டான். அவர் இப்படிதான் கை கொடுத்தாலும் போதும் தூங்கிடுவாரு. கையில தான் தூங்கும். என் புள்ளைய கூட அவ்வளோ நேரம் கையில் வச்சிருப்பான்னு தெரில. அம்மா பத்திரிக்கை பொசிஷன் பாருமா. ஃபியூச்சரில் இந்த வீடியோலாம் நான் இப்போ பேரன் பேசி காட்டுறேன். அதான் உன் பேரன் பேத்தின கூட நான் இவ்வளோ நேரம் கையில் வச்சிருக்க மாட்டேன். தூங்கு இதை வச்சு உட்காந்து இருக்கிறேன் நான். ஃபியூச்சரில் பார்த்து வந்தா காட்டு. ஏன் வராது? வெந்துச்சுன்னா போட்டு கொடுமா சாப்பிட்றேன். அது உப்பு கறியும் இல்லை, ஒரு கறியும் இல்லை. எப்படி வெந்துருச்சுன்னு சாப்பிடுவேன். வெந்துருச்சோனா அந்த வீட்டுக்கு வந்து வந்தாரு இப்போதான் விசில் செஞ்சுட்டாரு. பரவாயில்ல போட்டு கொடு. 10 நிமிஷம். சரி நான் போய் நகை வெட்டேன். மதிய சாப்பாடு ரெடி. பெட்ரூம் லைட் நானும் ஆஃப் பண்ணுங்க யாரும் ஆஃப் பண்ண மாட்டேங்கண்ணா. மட்டன் குழம்பு. மட்டன் குழம்பு ரக்ஷுக்கு பிடிச்ச மாதிரியே அப்படியே குழம்பா வச்சாச்சு. அங்கே ஒருத்தர் பாரு.
சாப்பிட்டு வந்து இந்த மயக்கம் ஊஞ்சல் ஏறி உட்காந்துட்டேன். எல்லாரும் வாங்க மட்டன் சாப்பிடலாம். இந்த சிம்பா கொழுப்பத்தி இந்த இடத்துல சாப்பிட்றான். அது சாப்பாடு கம்மியாக தான் போட்டோம். மதியானம் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு எவ்வளோ நேரம் நான் முடிச்சுட்டு இருப்பேன்? 2 மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருந்தேன்னா 2 மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கே தெரில தூக்கம் வந்துச்சு. நெருமடியெலாம் தலையை வச்சு அப்படியே படுத்து 5:45 எழுந்திரிச்சேன். 5:45 எழுந்திரிச்சேன்னு வச்சுக்கோங்க. எழுந்திரிச்சோன்னே பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்குது. ஏன்னா நேற்று நான் தூங்கவே இல்லை. ஏன்னா எனக்கு தூங்கினா மறுபடியும் உடம்பு டயர்ட் கொடுத்துருமோன்னு தூங்கவே இல்லை, யாரும் பார்க்கல. பட் இன்னைக்கு தூங்கிட்டேன். இப்போ எந்திரிக்கும் போது தான் காது பக்கம் வலிக்குது. சரி, ஓகே, பரவாயில்ல. அதனால் இடையில வந்து தூங்கின கேப்பில் 3 பேருமே தூங்கிட்டோம். வீடியோ சொன்னேன் எடுக்கல. இப்போ டீ ஊற்றி வச்சுருக்கான் ரக்ஷோ. நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு ஏன் ஞாபகம் வச்சுருக்கீங்க? ஏன்னா வாங்க பால் குண்டால எப்படி தூக்கி போட்டு உடச்சா நான் காட்டுறேன். டீ என்னத்துக்காக வருது? இந்த படுவா நாய் ப்ரெட்டை சாப்பிட்டு எங்கே தள்ளி வச்சிருக்கிறேன். அப்படி எறும்பு வராமல் கொஞ்சமா அங்கேயே வை, கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம். டீயை வைக்க சொன்னா பால் குண்டால கொண்டாந்து தூக்கி வைக்கிறாங்க. வச்சா அந்த வீட்டு தான் வந்துருச்சு. அப்போ நினச்சேன், ஐயோ தெரியாமல் டீ கேட்டோமோ அப்படின்னு. தக்காளி முடி இருக்குதுல்ல. அம்மா அதுலேருந்து வேஸ்ட் எல்லாம் எங்கே கொண்டு போய் கொட்டுனேன்? அக்கா கவரில் போட்டு குடிச்சு நான் போய் தூக்கி போட்டிருந்தேன். இதில் டீ தூளாக இருந்துச்சு. அந்த இதில் கொட்டுவீங்கன்னு தான் நான் ஒரு தட்டில் போட்டு வச்சிருக்கேன். அக்கா நான் மொத்தமாக கவரில் போட்டு கொடுத்துருச்சு. வேற கவரே இல்லையே. அந்த நான்வெஜ் இருந்த கவரில் போட்டு கொடுத்துருச்சு. சத்தியமா சொல்கிறேன், உங்களை வச்சுக்கிட்டு ஒன்றும் செஞ்சு கிழிக்க முடியாது. அவ்வளவா நிதானம் இல்லாம இருக்கிறீங்க. விளக்கணை போடு. அதுவும் போடலாம்க்கா, அதுவும் இயற்கை உரம் தான். டீ தூள், இந்த இதோட ஓடு, முட்டை ஓடு, வெங்காய செருவு, பூண்டு செருவு, காய்கறி கழிவுகள் எல்லாத்தையும் நான் அதுக்குள்ள போட்டு வச்சிருந்தேன். பால் கெட்டு போனா கூட அதுல தான் ஊத்தணும். ரெண்டு டைம் டீ வச்சோம். அந்த டீ தூள்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் எடுத்து அதுக்குள்ள கொட்டி வச்சிருந்தேன். காலை அப்படித்தான் முட்டை ஓட்ட கொண்டு போய் போட்டேன் டஸ்ட்பின் டப்பால. சரி, டீ குடி, மைண்டு ஃப்ரெஷ் ஆகும். மேலே போகலாமா? கொஞ்ச மேலே போய் டீ குடிக்கலாமா? நான் போய் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வரேன். குடிக்கிறதுக்கு வர தண்ணி திறந்து விட்டுறேன். பரவாயில்ல, எடு ஒரு சாலை போட்டு. எனக்கு துணியெல்லாம் மடிச்சு கொடுத்துருவியா இன்னைக்கு? இதுக்கு கூட போகாட்டி பரவாயில்ல. எனக்கு கம்மு வாங்கி கூட, நான் அதை முடிச்சு நான் உனக்கு மடிச்சு கொடுத்துட்றேன். வண்டி எடுத்துட்டு போய் வாங்கிக்கணும். சரி, தோசை மாவு சரி, போயிட்டு தோசை மாவு வாங்கிட்டு கம்மு வாங்கிட்டு வரோம். தோசை மாவு எங்கே வாங்கணும்? வர வழியில ஏதாவது கடையில் வாங்கிட்டு டைம் என்னன்னு கண்டுபிடிங்க எல்லாரும். சுற்றி பாருங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படியே யோசிச்சுட்டே தோசை ஊற்றிட்டு இருக்கேன். என்ன யோசனை? ஏதோ மண்டக்குள்ள கண்ட மணிக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன நைட் பார்த்தீங்கன்னா கடையில் தான் மாவு வாங்கிட்டு வந்தோம். என்ன ஒரு 10 நாளில் நம்ம வீட்லேயே மாவு அரைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம அதுக்குள்ளே ஈபி மாற்றிடுவோம். அப்போ வந்து நம்ம வீட்டிலே அரைச்சி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது கடை மாவு தான். இப்போ மெது வந்து கேட்டான் காலையிலேயே. சரி, மட்டன் எடுத்துகிட்டு வந்தாலே கேட்டான்.
அம்மா மட்டன் குழம்பு நைட்டுக்கு தோசை மாவு வாங்கி தோசை ஊற்றிக்கலாமான்னா சரி ஊற்றிக்கலாம்ப்பா அப்படின்னு. இப்போ அதுதான் இப்போதான் போய் வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்தோடனே தோசை ஊற்றிட்டு இருக்கேன். மட்டன் குழம்பு இருக்குது. ஒரு அக்ஷம் ஊற்றி வச்சு மட்டன் குழம்பு இருக்குது. மட்டன் போட்டு 2 பேருக்கு தோசை ஊற்றி கொடுக்குறேன். அம்மா ஏம்மா என்ன பண்ண ஏன்டா இல்லை எப்படி பார்த்தாலும் உள்ளதான் தெரியும் சாப்பிட்டு. நம்ம மொட்டை மாடியில் விளாட ஸ்டார்ட் பண்ணோம். மொட்டை மாடியிலே முடிக்க போகிறோம். தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். பார்க்கறது பாரு. அட பண்டாரோ, நீ எப்போ மேலே வந்த? ஆ அப்ப இவன் இந்த பக்கமே இருந்து நம்ம கதவை சாத்திருந்தோம்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் நினச்சேன். இவன் எதுக்கு இப்போ அடிக்கடி இங்கே வரான்? குட்டி குட்டி போட போறீங்க. அடிக்கடி மொட்டை மாடிக்கு வருதுமா அந்த பைத்தியம்? சொல்லாம பேசாம எங்க குட்டி போடுறியா? என்ன உள்ளே மறந்துடுச்சு. அதான் அடிக்கடி இங்கே வருது. சொல்லாம வந்துடுது. விடு அங்கேயே இருந்துட்டு போட்டான். அவனுக்கு ஏதோ அது சேஃபாக இருக்கும் போல, குளிருக்கும் நல்லா இருக்கும் போல. நீ நமக்குள்ள வந்து படுத்துரும். ஓகே மொட்டை மாடியில் விளாட ஸ்டார்ட். எங்கடா பவர் பேங்க்லாம்? பவர் பேங்க் ஒன்று எடுத்து வச்சோம்ல, இப்போ எடுத்துட்டு வா. வாட்டர் பாட்டில் மட்டும் தான் சொன்னேன். பவர் பேங்க்கும் அம்மா ஒயரும் எடுத்துட்டு வான்னு சொன்னேன். இந்த நான் தான் போகணுமா? போயிட்டேன், பார்க்காத. டாட்டா பை பை குட் நைட். மாடியில் ஸ்டார்ட் பண்ணி மாடியிலே முடிச்சிட்டோம். சண்டே விளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பை பாய்.